எனக்கு அன்பான நண்பர்களே, உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வார்த்தைகள். வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் மிகவும் சக்தி வாய்ந்தவை. பேசிய வார்த்தைகளை திரும்ப நம்ம பெறவே முடியாது. நாம் பேசும் சில வார்த்தைகள் வெல்லும், சில வார்த்தைகள் கொல்லும். அதனால் நம்ம பேசுவதற்கு முன்னால் நிறைய யோசிக்கணும். கடவுள் நமக்கு கொடுத்துருக்குது 2 காதுகள், 2 கண்கள், ஆனால் வாய் மட்டும் 1. ஏன்னு பாருங்க, நம்மகிட்ட இருந்து வெளியில் உள்ள அதாவது இன்புட்டு, வெளியில் உள்ள காரியங்கள் எல்லாம் நம்மளுக்குள்ளே போகிறதுக்கு 2 கண்கள், 2 காதுகள். அப்போ நிறைய நம்ம பார்க்கணும், நிறைய கேட்கணும். ஆனால் நம்மகிட்ட இருந்து அவுட்புட் வெளியில் வர்றது நம்ம வாய் மூலமாக தான் வரும். அப்போ அது ஒன்று கடவுள் கொடுத்துருக்காரு. இதில் இருந்தே நமக்கு என்ன தெரியுது? நிறைய பார்க்க வேண்டும், நிறைய கேட்க வேண்டும், ஆனால் குறைவாக பேச வேண்டும். ஆனால் நம்ம அப்படி இல்லை. எதையுமே ஒரு தெளிவாக கேட்குறதுக்கு முன்னாலேயே வாயை திறந்துடுறோம். அப்படி தான் நம்மளில் நிறைய பேர் வாய் சொல்லாலேயே மாட்டிக்கிடுவோம். இப்போ பாருங்கள், நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை பாருங்கள். மனுஷனுக்கு தன் வாய் மொழியினால் மகிழ்ச்சி உண்டாகும். தன் வாய் மொழியினால் அவனுக்கு மகிழ்ச்சி உண்டாகுமா? அப்போ எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுனா மகிழ்ச்சி உண்டாகும்? வார்த்தைகளையே நம்ம 2ஆக பிரிப்போம். ஒன்று நல்ல வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள். அப்போ கெட்ட வார்த்தைனா என்னது? இந்த தெருவுலெல்லாம் சண்டை போடுவாங்களே, அசிங்கமாக பேசிட்டு, அதுதான் கெட்ட வார்த்தைகளா? அது மட்டும் இல்லை, மற்றவர்களுக்கு கெடுதல் உண்டாக்கும் வார்த்தைகள், மற்றவர்களின் மனம் புண்படச் செய்யும் வார்த்தைகள் அனைத்தும் கெட்ட வார்த்தைகள் தான். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை பாருங்க. ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். ஒருத்தன் தன்னுடைய நாக்கை அடக்காம நான் ரொம்ப தேவ பக்தி உள்ளவன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தான்னா அவனுடைய அந்த தேவ பக்தியே வீணாயிருமா. இந்த நாவை அடக்குதல் பற்றி பைபிளில் நிறைய இடத்துல சொல்லியிருக்கு. மனுஷனுடைய அவயத்திலேயே நம்ம ரொம்ப அடக்கி பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய நாவு. அதுதான் நம்ம உள்ளுக்குள்ளே இருந்து வெளியில் எல்லாத்தையும் கொண்டு வர்றது. அப்போ எப்படி வார்த்தைகள் நம்ம பேசணும்? அதுக்கு ஒரு பைபிளில் ஒரு வசனம் இருக்குது பாருங்க. எபேசியர் 4:29. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். நம்ம பேசுகிற வார்த்தை மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும், அழிவுக்கு பிரயோஜனமாக இருக்கக்கூடாது. அவங்க பக்தி விருத்திக்கு பிரயோஜனமாக இருக்கணும். அவங்க மேலும் கடவுளை நோக்கி அவர்கள் பக்தியோடு செல்வதற்கு பிரயோஜனமான வார்த்தைகளை நம்ம என்ன செய்யணும்? மற்றவங்க கிட்ட பேசணும். அப்படி பேசும்போது தான் அதனால அவங்களுக்கும் மகிழ்ச்சி உண்டாகும், அந்த வாய்மொழியினால் நமக்கும் மகிழ்ச்சி உண்டாகும். அப்போ என்ன செய்யணும்? பேசுகிறதுக்கு முன்னால் நல்லா யோசிக்கணும். இந்த வார்த்தை அவங்க மனசை புண்படுத்துமா? புண்படுத்தும்னு நினச்சின்னா என்ன செஞ்சிடணும்? அந்த பேச்சை அப்படியே கொஞ்சம் தள்ளி போடுங்க. கோபம் வரும். கோபம் வரும்போது தான் நிறைய கெட்ட வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்ணிடுறோம். மனம் புண்படுறபடியான வார்த்தைகள் யூஸ் பண்ணிடுறோம். அப்போ என்ன செய்யணும்? கோபம் வரும்போது மட்டும் நம்ம அப்படியே நம் நாவை அடக்கி கொண்டோம் என்றால் நம்ம ரொம்ப அந்த கெட்ட வார்த்தைகள் பேசுகிறதுல இருந்து மிக 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 பாதுகாக்கப்படுவோம். ஒரு மனுஷன் கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணி பேசுகிறான்னா அது கோபத்தில் தான் பேசுவான். அப்போ நம்ம கோபம் வரும்போது இந்த வசனம் அப்படியே ஞாபகத்துக்கு வந்துடணும். நம்ம நாவை அடக்க வேண்டும்.
மனுஷனுக்கு தன் வாய்மொழியினால் மகிழ்ச்சி உண்டாகும் அப்படிங்கிறத நினச்சிட்டு கப்புன்னு என்ன செய்யணும், அமைதியாயிட்டு, அமைதியாயிட்டாலே திரும்ப நம்ம மனசு கொஞ்சம் கோபத்திலிருந்து வெளிவந்தால் நமக்கு அந்த வார்த்தைகள் பழைய மாதிரி என்ன செய்யாது, வராது. அப்போது நம்ம நாவை நாம் கண்ட்ரோல் பண்ணி மற்றவர்களுக்கு பேசும்போது அவங்களுக்கு பிரயோஜனம் உள்ள வார்த்தைகளை நம்ம பேசினா நல்லபடியாக நம்ம அவங்களையும் மகிழ்ச்சிப்படுத்தலாம், நம்மளும் மகிழ்ச்சியாக இருக்கலாம். கடவுளுக்கு ஏற்ற பிள்ளையாக வாழலாம். கடவுளுக்கு நன்றி. தேங்க்யூ.